ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் பக்தி மதுரா. இன்றைக்கி நான் எல்லாரும் முன்னாடியும் நான் பேசுகிறேன். நாளைக்கு ஆடி மாதம் பிறக்குது தமிழ் மாதத்தில். ஆடி மாதத்தை ரொம்ப விசேஷமான மாதமாக நம்ம சொல்லலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அம்மனோட வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதமாக ஆடி மாதத்தை நம்ம சொல்கிறோம். வருடத்தில் 12 மாதங்கள் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, அந்த வர்றதில் மார்கழி மாதத்துக்கும் அந்த ஆடி மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த 2 மாதம் தான் நம்ம தெய்வங்களை வழிபடுறதுக்கு நிறைய விசேஷ நாட்கள் அந்த மாதத்தில் இருக்குது. இப்போ ஆடி மாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஆடி 18, இந்த ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி தபசு, ஆடி கிருத்திகை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த மாதம் முழுக்கவே அம்பாளை நம்ம போற்றி வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உத்தமமான மாதங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அம்பாள் பார்த்திங்கன்னா அந்த அலங்காரத்தில் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பாங்க. அப்புறம் பால் குடம் எடுப்பது, இந்த மாதிரி விசேஷ பூஜைகள் எல்லாமே ஆடி மாதத்தில் நடக்கும். எந்த நாட்களில் எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் எல்லா கோவில்களுக்கு போய் போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. ஏன் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்கிறோம்னா, சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் பிரவேசிக்கும் காலம்தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். துர்க்கை அம்மன், மாரியம்மன் இவங்களெல்லாம் நம்ம வழிபடும்போது குடும்பத்தில் திருஷ்டி, மன அமைதி இதெல்லாமே கிடைக்கும். ஏன்னா அந்த மாதம்தான் நம்ம அம்பாளை ரொம்ப போற்றி வழிபாடுறதுக்குரிய மாதமாக இருக்குது. அடுத்தது பாருங்கன்னா, சூரியனின் தட்சிணாயன புண்ணிய கால துவக்கம் என்பதால் இதில் இந்த காலத்தில் நம்ம சாமி கும்பிடும் பொழுது மக்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள்லாம் மறைந்து புதிய புதிய சவால்கள் நம்ம மனசிலே பார்த்திங்கன்னா புது புது தைரியங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உருவாகும். ஏன் அப்படின்னா, அந்த அம்பாளோட அனுகிரகம் அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி 18. அப்போ ஆடி 18 அப்படின்னு சொன்னால் அந்த நதிகள் எல்லா இடத்துலையும், ஆறுகள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நீர் வரத்து அப்போ தான் அதிகமாக வரும். அப்போ நம்ம ஜலத்தையே நம்ம ஒரு தெய்வமாக தான் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதில் தான் பார்த்திங்கன்னா ஆடி 18ஆம் பெருக்கு புதுமண தம்பதியர், அப்புறம் கன்னி பெண்கள், அப்புறம் பெண்கள் எல்லாமே மாங்கல்ய கயிறை மாற்றிக்கிறது, அந்த நாளை ரொம்ப விசேஷமான நாளாக வழிபடுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்குற அந்த ஒரு நாள் ஆடி அமாவாசை. வருடத்திலே எதை நம்ம தவற விட்டாலும் 3 அமாவாசையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சாமி கும்பிட்டாலுமே சரி, நம்ம முன்னோர்களோட ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதுவுமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா குலதெய்வமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அப்போ பார்த்துக்குங்க, நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் முன்னோர்களோட ஆசி. நமக்கு அவங்கெல்லாம் அப்படியே காத்துக்கிட்டு இருப்பாங்களாம், நம்மளோட சந்ததியர் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நாளும் பாருங்க, அந்த ஆடி அமாவாசைக்கு தான் அவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆடி பூரம் உலகை காக்கும் அம்பாளின் அவதார திருநாள் ஆடி பூரம். அன்னைக்கு பாருங்க, இப்போ அம்பாலெல்லாம் அப்படியே வளையலெல்லாம் போட்டு
அப்படியே அம்பாள் வந்து அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருப்பாங்கங்க. அந்த ஆடி பூரத்தில வந்து நம்ம அந்த அம்பாள போய் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த நாள்ல போய் நம்ம அம்பாள வணங்கணும் அப்படின்னா, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இதெல்லாமே வந்து நமக்கு அப்படியே கை மேல வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்குங்க. நம்ம எதுவுமே வந்து நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தாங்க அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து இதனால தான் நம்ம வந்து ஆடி மாசத்த வந்து நம்ம வந்து ரொம்ப விஷயம் அப்புறம் இன்னொன்று போல ஆடி பட்டம் தேடி பார்த்து விதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து விவசாயிகள் எல்லாமே சேர்ந்து அப்போ தான் ஆற்றுல தண்ணி வருது. அப்போ அவங்கெல்லாம் சந்தோஷமாக சேர்ந்து ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எல்லாருமே போய் விவசாயம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, அந்த ஆடி மாதம் வந்து எவ்வளோ தெய்வீக வழிபாட்டுக்கு வந்து மிக சிறந்த நாளாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம் எல்லாருமே வந்து ஆடி மாதத்தில் இப்போ வந்து வர்ற நான் சொன்ன விசேஷங்கள் எல்லாத்தையுமே போய் நம்ம ஆலயத்துக்கு சென்று வணங்கி எல்லா நலன்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி மதுரா சேனலின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.